like you. Be strong to hold the powers of the sun. To dream. தமிழ் டெக் மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங்கில் ரீசெண்ட் ரிலீஸ் அப்புறம் சாம்சங் A80 ட்ரிபிள் ரொட்டேட்டிங் கேமராவோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் அதோட பாக்ஸு. ஸோ இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தா சாம்சங் A80 பாக்ஸ் இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. செமி சிலிக்கானில் கொஞ்சம் ஃப்ளெக்ஸி டைப்பாக இருக்குது. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. ஸோ சாம்சங் NFC இருக்கிறதுனால அதை சாம்சங் பேக் யூஸ் ஆகிறதுனால இந்த ஸ்டிப் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இருக்கட்டும். அதை எடுத்து யூசர் கைடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே C டைப்பில் கொடுத்துருக்காங்க. மேலே ஹெட்ஃபோனுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா C டைப்லேயே கொடுத்துருக்காங்க. இல்லை ஆடியோ ஜெக் தனியாக இல்லை, C டைப் தான் நம்ம ஹெட்ஃபோனாக யூஸ் பண்ண முடியும். மேலே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக மொபைலோட அவுட்லுக் பார்க்கலாம். அவுட்லுக்கில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்கல. இருந்தாலும் ட்ரிபிள் கேமரா ரொட்டேட்டிங் கேமரா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 6.7 LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED LED. ஸோ ஃப்ரண்டில் எந்த பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல. அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. சேம் ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர், ஹெட்ஃபோன் ஜாக் கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன் ஜாக்னா நம்ம டைப் சி தான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிம் அடாப்டரும் கீழே வந்துருக்குது. ஆக்சுவலி சிம் பார்த்தீங்கன்னா 2 சிம் போட முடியும். ஆக்சுவலி உங்களால் எதுவும் பண்ண முடியாது. 2மே நேனோ சிம்மாக போட முடியும். இது சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரே, அதாவது ஃப்ரண்ட் சைடில் சிம் ஒன்று, பேக் சைடில் சிம் 2 போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி ஃபோன் ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் ஆன் பண்ணியாச்சு. ஒரு ஃபுல் பெரிய ஸ்க்ரீனு, ரொம்ப ஃபோன் வெயிட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரிபிள் கேமராவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சவுண்டோட ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம கையில் இழுத்து பார்க்கலாம். சரி, கையில் இழுத்தோம்னா வெளில வருது, ஆனால் அதே டயத்தில் ரிட்டர்ன் போயிடுது. ஸோ இந்த A80 ஸ்பெசிஃபிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். சாம்சங் A80. ஸோ இந்த மாடலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்பெக் என்னங்கிறத கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம். இப்போ இந்த A80 ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கு இவ்வளோ வரைக்கும் ப்ரைஸ் வரலாம்னு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி ப்ரைஸ் ஆல்ரெடி நெட்டில் வந்துருச்சு. ஸோ நார்மலாக இதை கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட கேமரா எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சாம்சங் A80 ஃப்ரண்ட் கேமரா பார்த்துட்டீங்க. ஆக்சுவலி இது ஃப்ரண்ட் கேமரா சொல்ல முடியாது, ரொட்டேட்டிங் கேமரா. இல்லை நம்ம ஃப்ரண்டில் எடுக்கிறனால ஃப்ரண்ட் கேமரா நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கிளாரிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க கேமராக்கு நான் ஆல்ரெடி நிறையா மெனக்கட்டுங்கன்னு சொன்னேன். அது எப்படி பார்க்குறதுக்கு கலர் டோன், என்னோட ஸ்கின் டோனும் பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலம் இந்த ரொட்டேட்டிங் கேமராவில் உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் என்ன, நீங்கள் வீடியோ கட் பண்ணாமல் பேக் கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு பேக் கேமரா மாறிடுச்சு. இதில் என்ன ஒரு சின்ன மைனஸ்னால் பேக் கேமரா போகும்போது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு 0.1 செகண்ட் எடுத்துக்கிது. பட் இது ஒரு பெரிய மைனஸ் சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிடுது. ஸோ இந்த ரொட்டேட்டிங் கேமராவில் ஒரு நல்ல ஃபியூச்சர்னே சொல்ல முடியும். இந்த சாம்சங் A80 லுக் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஃபுல் ஸ்க்ரீன்றனால எந்த ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டில் லுக் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் பேக் லுக் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரீமியம் மாடலுக்கான ஒரு அவ்வளோ ப்ரைஸ், அதாவது ப்ரைஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த ப்ரைஸ் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய எந்த லுக் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. ஸோ ரொட்டேட்டிங் கேமராவில் வேறு எந்த டிசைன் கொடுக்க முடியாது என்னன்னு தெரியல. ஸோ அந்த லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சரி, அடுத்த வகையில் இந்த ஃபோனில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் பாசிட்டிவ் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரிபிள் ரொட்டேட்டிங் கேமரா கொடுத்தா புது இனோவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கைக்கு வரப்போகுது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த 3 கேமரா கொடுத்ததில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 ரொட்டேட்டிங் கேமரா கொடுத்ததில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃப்ரெண்டில் இப்போ செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு டக்குன்னு அப்படியே ஸ்வைப் பண்ணால் பேக் கேமரா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். வீடியோ கட் ஆகாமல் உங்களுக்கு பேக் ஃப்ரண்ட் இதாகிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஒரு வீடியோ கட் பண்ணி ஆட் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் கேமரா கட் பண்ணாமல் உங்களால் கண்டினியூவாக ரெக்கார்ட் பண்ண முடியுங்கிற ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ இந்த
இந்த ட்ரிபிள் கேமரா நம்மளுக்கு எந்த வகையில் சப்போர்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, மற்ற வகையில் ஒரு ஃபியூச்சராக நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஸோ மற்றபடி வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேமராவுக்கு மட்டும் நிறைய ஒர்க் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் தெளிவாக தெரியுது. பார்த்தீங்கன்னா அடுத்த பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோக்கஸ் இருக்குது. ஆக்சுவலி லைவ் ஃபோக்கஸ்ங்க லைவ் ஃபோட்டோ ஃபோக்கஸ், போர்ட்ரேட் மோட், இது எல்லா ஃபோன்லேயும் ஒவ்வொரு நேமில் விட்டு டிஃப்ரெண்டாக தவிர வேலை ஒன்று தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை பிளர் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வீடியோவாக எடுக்க முடியும். ரொட்டேட் பண்ணி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி வீடியோ எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த டெமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 8ல் அடுத்து ஒரு அட்டகாசமான ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோக்கஸ் வீடியோ. ஆக்சுவலி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி நம்மளை வீடியோ பண்ணுறது. இது டிஎஸ்எல்ஆர்லாம் அப்போ கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஃபோனில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் மூவிங்கில் இருக்கிறனால மட்டும் என்னோடய சைடில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் மேக் பண்ணதுக்கு கஷ்டப்படுறது வேறு, மற்றபடி பேக்ரவுண்ட்லாம் கிளியராக போர்ட்ரேட் பண்ணி நம்மளுக்கு கிளியராக தெளிவாகவே காமிக்குது. நான் உடனே ஒரு சேஞ்ச் கொடுத்தாலுமே ஆப்ஜெக்ட்டை ப்ளர் பண்ணி என்ன மட்டுமே கிளியராக காமிக்குது. ஸோ அந்த வேலை ஒரு நல்ல ஃபியூச்சர்னு சொல்ல முடியும். ஆனால் இதில் நம்ம பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா ரொட்டேட் பண்ணி வீடியோ எடுக்க முடியாது. பேக்கில் வீடியோ எடுத்தால் பேக்கில் தான் கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ரண்டில் எடுத்தால் ஃப்ரண்டில் கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ மோடில் மட்டும் அந்த சேஞ்சஸ் இருக்குது. மற்றபடி இந்த வீடியோ மோட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் நம்ம உடனே ஆப்ஜெக்ட் நான் சடனாக திரும்பினாலுமே உடனே நம்மளை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணது, பேக்ரவுண்ட்லாம் உடனே ப்ளர் பண்ணி ஒரு போர்ட்ரேட் வீடியோ கிளியராக கிடைக்குது. ஸோ இது ஒரு வகையில் ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸில் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதை ப்ளஸ்ன்னு நினைக்கிறவங்க ப்ளஸ்ன்னு நினைக்கலாம், மைனஸுங்கிறவங்க மைனஸ் நினைக்கலாம். ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் பே. இந்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இது சாம்சங்கில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சுருந்தோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர். இதை நான் சொல்கிறத விட நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து வேறு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா ஹெச்டி வீடியோ வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். டிஸ்பிளே ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் கொடுத்தனால ரெக்கார்டிங் வந்து அல்ட்ரா ஹெச்டி வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃபுல் ஹெச்டியில் 2 வேரியன்ட் ப்ளஸ் அல்ட்ரா ஹெச்டியில் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இது ஒரு வகையான ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமராவோட ஒர்க்கு என்னன்னு தெரியல, அது ஒரு 3D டெப்த் கேமரான்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியல. மற்றபடி இந்த மாடல் உள்ள மைனஸ் என்னென்னு பார்க்கலாம், அதாவது நெகட்டிவ்ஸ். மைனஸ் நெகட்டிவ் எந்த பேர் வச்சாலும் இதில் ஒரு பெரிய மைனஸாக தெரியுது. ரொம்ப பெரிய மைனஸ் பார்த்தீங்கன்னா இவங்க இதுக்கு டிசைட் பண்ணிக்கிற ப்ரைஸ். ஆக்சுவலி 47,990 இதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலுக்கு இவ்வளோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான விஷயம்னு சொல்ல முடியல. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு கெஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஆக்சுவலி என்னோடது நான் சாம்சங்லேருந்து ஆக்சுவலி இந்த ஃபியூச்சரோட வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்துருச்சுன்னா ஒரு 25,000 30,000 வரைக்கும் தான் என்னோட மைண்ட் செட் எனக்கு தோணியிருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க மற்ற சாம்சங் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இடைவெளி தான். ஏன்னா இவங்க ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்காங்க, ரொம்ப ரன்னிங்கில் உள்ள பிராண்டு. ஸோ இவங்க கொடுத்தனால நான் ஒரு 35 வரைக்கும் யோசிச்சு வச்சுருந்தேன், கெஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி A80ங்கிற பேச்சு நெட்டில் வரும்போது கண்டிப்பாக OnePlus 7 அதுக்கு ஈக்குவலான ஃபோனாக தான் இருக்குன்னு வச்சுருந்தேன். பட் அவங்க இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய். ரொம்ப அதிகமான ஒன்று தான். சரி, அது இருக்கட்டும். ஃபோனில் உள்ள ஃபியூச்சர் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இருந்தாலும் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமானது. கண்டிப்பாக அவங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு கம்மியாக குறைச்சிருக்கணும். ஸோ ஃபியூச்சரில் இதோட சேலில் உள்ள இம்பேக்டை பொறுத்து ப்ரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரொட்டேட்டிங் கேமரா. ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம கேமரா வந்து நம்ம ஃபோனை எந்த ஆங்கிளில் வச்சுருந்தாலும் கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. பட் இதில் இவங்க கொடுத்து இந்த ரொட்டேட்டிங் கேமராவில் நம்ம ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா ஓப்பன் ஆகுது, தரையில் ஸ்க்ராச்சஸ் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கும். ஸோ இது ஒரு பெரிய தப்பு. ஏன்னா நம்ம கேமரா வந்து கண்டிப்பாக செல்ஃபியோ பேக் கேமரா எதாக இருந்தாலுமே எந்த ஆங்கிளில் ஃபோன் இருந்தால் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த வித தொந்தரவும் இருக்கக்கூடாது. பட் அதில் பேக் கேமராவில் வந்து செல்ஃபிக்கு மாற்றும்போது ஃப்ரண்ட் கேமரா மாற்றும்போது கொஞ்சம் சிரமப்படுது தரையில் வச்சுருந்தோம்னா. ஸோ இதுவும் ஒரு பெரிய மைனஸாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8GB + 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஃபியூச்சர் தானே, மைனஸ்னு எது ஏன் சொல்கிறீங்க கேட்கலாம். இது மைனஸ் நான் சொல்லவில்லை. இவங்க பார்த்தீங்கன்னா SD கார்டு சப்போர்ட் கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலி ஹைப்ரிட் ஸ்லாட் கூட கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. 2 சிம் கார்ட்ஸ் ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 128GB நம்ம என்ன தான் ஃபர் பண்ணி எது யூஸ் பண்ணலாம் அதுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் HD ப்ளஸில் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா HD வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு அதிகமான வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகும். ஸோ அந்த டயத்தில் இது ஒரு சின்ன பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் 128GB ஃபுல் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் நம்மளால் போட முடியாது. OTG சப்போர்ட் இருக்குது. பட் இருந்தாலும் இன்டர்னலாக மெமரி கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்கணும். அவங்க என்ன தான் 1TB இன்டர்னல் ஸ்டோரேஜோ இல்லை 512GB இன்டர்னல் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இவங்க அந்த மாடலில் கொடுக்கல. ஸோ ஏன்னு தெரில. அதே மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லவில்லை. அதுக்கு முதல்ல C டைப்பில் ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஏதோ ஒரு கேட்டகரி நீங்களே ஆட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் கேமரா. இந்த ரொட்டேட்டிங் கேமரா நம்ம ஓப்பன் பண்ணது மேலே கேமரா ஓப்பன் ஆகுது. ஸோ அதை திரும்ப ரொட்டேட் பண்ணால் கீழே போயிடுது. இதில் என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே ஓப்பன் ஆகும்போது சைடில் சின்ன ஒரு கேப் இருக்குது.
ஸோ இதே சுச்சுவேஷனில் கேமரா ஓப்பனில் இருக்கும்போது கீழே விழுந்தாலோ இல்லை லைட்டாக தண்ணியில் பட்டாலோ தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோன் தண்ணியில் விழுந்தால் எவ்வளோ பிரச்சனை வருமோ இது கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்ணி உள்ளே டேரெக்டாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பெரிய மைனஸாக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அவங்க உள்ளே தண்ணி போகிறது உள்ளே எதுவும் டெக்னிக் வைஸ் எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. பட் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு பயம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு மைனஸ் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை உங்கள் கையில் கொடுத்துட்டு இதை வெயிட்டை பார்க்க சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு உங்களை கேட்டிங்கன்னா நீங்கள் இதை பிடிச்சி இதோட வெயிட்டை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா குறைஞ்சது 5000 mAh குறையாம தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அவங்க இந்த ஃபோனில் கொடுத்துருக்க பேட்டரியோட இமேஜ் பார்த்தீங்கன்னா 3700. அதுவும் ஒரு மைனஸ் தான். ஸோ இந்த 3700ங்கிறது இந்த 6.7 inchesக்கு அதுவும் 8GB RAM ரன் ஆகிறதுக்கு அந்த 3700 mAh போதுமான்னு பார்த்தா கண்டிப்பாக பத்தாது தான். இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்க, வேறு வழி இல்லை. ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு ப்ரைஸ் ஒரு 30,000 சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு சூப்பர் ஃபோன் சொல்லிட முடியும். இருந்தாலும் அவங்க 48,000 டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட இந்த ஃபோனில் வந்து குவாலிட்டியே எந்த விதமான குறையும் இல்லை. குவாலிட்டியெல்லாம் கரெக்டாக ஈவனாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க இதுக்கு டிசைட் பண்ணிக்கிற ப்ரைஸ் தான் ரொம்ப இடிக்குது. ஸோ சாம்சங்கோட ப்ரீமியம் சீரிஸ் எஸ் சீரிஸ் நோட் சீரிஸ்லாம் 50-55,000 ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 48,000 ஏ சீரிஸில் ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த வகையில் ரீச் ஆகுமா என்னங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஃபஸ்ட்டு வரும்போது எல்லாம் ஆர்வமாக பார்த்தாங்க. இப்போ அது எல்லா மாடலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஃபியூச்சர் எல்லாத்தையும் இந்த மாடலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லைங்கிறத நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமே எல்லா கம்பெனியும் ரியரில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த A80 பற்றி சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறந்தாம வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் தரலாமா லைக் பண்ணுங்கள். மேலும் நான் எதுவும் சொல்ல மறந்தது உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஃபியூச்சர் இல்லை மைனஸ் எது இருந்தால் தரலாமா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. மற்றபடி நம்ம தமிழ் டெக் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் நான் ஒன்றே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.